Hi, hello, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் கேமிங்கோட வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டோன்ட் ஸ்க்ராமா ஸ்க்ரீமா ஐயோ பாவம் செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. அது உங்களுக்கு வந்த கமெண்ட், இது எனக்கும் அடுத்தது வரும்னு நினைக்கிறேன். டோன்ட் ஸ்க்ராம், கத்துனா செத்துருவோம். அந்த வீடியோ நிறைய பேர் ஐயோ நான் இந்த வீடியோக்கு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் சின்ன சின்ன வீடியோவாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் இந்த வீடியோவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் போட்டிருந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க டோன்ட் ஸ்க்ராம் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஸ்க்ரீம். பாருங்க ஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் பாத்தீங்களா? அந்த மேல வந்து தலைக்கு மேல ஒரு ரெட் வந்து பாத்தீங்களா? அமைதியா என்ன ப்ரோ? வாய்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கோம். அது எடுத்துக்க சவுண்ட் அதிகமானது தான். இனிமே பேசுறதுன்னா ஹலோ இப்படி பேசிக்கலாம், ஏமாத்துறதுன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு. ஸோ இந்த கேம் கான்செப்ட் தான். கேம் ரொம்ப சின்ன கேமு. அதே சமயத்தில் இந்த கேமில் ஜம்ப் கேர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கத்தக்கூடாது. இதே ஃப்ரெண்ட் சைடில் ஏதோ பக்கெட் விட்ட மாதிரி எப்பவுமே அப்படிதான். இப்போ நம்ம பேர் படிச்சுக்கலாம் இருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெட் ஃபீல் அடிக்குதா? என்னதுங்க? நம்ம பேசும்போது அபாயத்துக்கு ஒரு டேஞ்சர் இருக்குதா? அதான் நான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் புரியுது உனக்கு அரை மண்டல். அதான் நான் சொல்லிட்டேன் டோன்ட் ஸ்க்ரீம் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்கிரீம் அந்த காமெடிலாம் அதுதான் ஏன் பண்ணேன். இது வந்து இவ்வளவுதான் தெரியும், கேம் ஸ்கிரீன் இவ்வளவுதான் தெரியும். ஏன்னா பழைய VHS மாதிரி. ஏங்க இது ஹலோ நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேங்க. நான் பார்ப்பேங்க 400 ரூபா கொடுத்து பண்ணிருக்கோங்க. நான் பார்ப்பேங்க. ஏன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இது எப்படி இந்த கேம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் கையில் வந்து ஒரு கேமரா இல்லைங்க, டிஃபால்ட் செட்டிங்க. கேமராவை எடுத்துக்கிட்டு போனோம். 18 நிமிஷம் டைமு. கேமரா எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் அங்கே பார்க்குற காட்சி நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் தான் நாங்கள் தான் என்ன செத்து போயிட்டோம். இதுக்கே வா நீங்கள் நாங்கள் தான் செத்து போயிட்டான். இப்பதான் தாராளமா பேசுறாங்க. அந்த கேம் வரும்ல ஆனா ஒரு செகண்ட்ல செத்தவன் இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டாங்க. இது கேம் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு போட்டுருக்கு. மெதுவா ப்ரோ எங்க வாய்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த டோன் ப்ரோ என்ன ப்ரோ உண்மையான ஒரே இதுக்கேவா கொஞ்சம் அப்படி அதிர்ந்து பேசுனா பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரியா இருக்கும். தெரியல. 3 after 2 யோ செத்து மாத்தியா என்ன சவுண்ட் போட்டாலே ப்ரோ இது ப்ரோ அநியாயம் ப்ரோ. இந்த கேம் அக்டோபர் 31 1993 பிளர் வீடியோவா பிளர்ரா போட்டுருக்காங்க. காட்டுக்குள்ள லைட்டா பேசுறப்ப ஒரு பேக் கிடக்குது. தொப்புல உனக்கு இருக்கு. தொப்புல உனக்கு இருக்கு வந்தா ஓ கிர்ன சவுண்ட் ஏறுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 40 எபிசோட்ஸ் கன்ஃபார்ம். சரி ஒரு 2 வராது. 2 கணீர் கூறனால எப்படி ஓய் அப்படிங்கிற மாதிரி நார்மலா பேசலாம் ப்ரோ. நம்ம எதுவும் ஓவர் ரியாக்ட் பண்ண வேணாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். யாராவது என்ன பேய் வந்தா கூட ஃபார்ம் பண்ணைக்கு இப்படி போணும். சிமெட்ரி கலர் நீங்க போங்க. நான் சும்மா அன்னைக்கு ஒரு நாள் சும்மா நடந்து வந்துட்டு இருக்கேன்னா ஒரு பொண்ணை கொன்னு கட்டி போட்டுருக்காங்க. மரத்துல ஆணி அடிச்சு உயிருக்குங்க நினைச்சு யாரோ எப்படி அப்படி இல்லாம இருக்கிறது. 1 ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னா யாருக்கா ஏதாவதுனா பார்த்து போங்க அப்படின்னா கூட பிரச்சனை. இதெல்லாம் டூ மச் ப்ரோ. இந்த ஒன் பேஸை வச்சுக்கிட்டு இந்த மைக் தூக்கி அப்படிக்கா வச்சிருவோம் இல்லைங்க. ஏங்க அதான் கேம் ஏங்க அதோட ஒரு ஐடியா இருக்குங்க. ப்ளூயிட் எடுத்து அப்படி பண்ணிட்டீங்கன்னா மியூட் பண்ணிட்டு பேசுறாங்க. மைக்ல செலக்ட் பண்றாங்க. பெர்ஃபெக்ட். இல்லைங்க அது ரெண்டாவது வாட்டி தான் பிக்கப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கத்தனா பிரச்சனை இல்லை நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஏங்க ஏதாவது ஒரு சீன் பார்க்கலாம். நீங்க காட்டு பக்கம் சும்மா எடுத்துட்டு போயிட்டீங்க. திடீர்னு ஒரு பேய் வந்தா எப்படி கத்தாம இருக்கிறதுங்கிறது இப்போ நீங்க பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து vlogging வந்திருக்கோம். அப்போ ஒருத்தங்க அவங்களே வந்து ஹாலோவின் பார்ட்டி போல இங்கே ஏதோ காமிச்சாங்கங்க. என்ன காமிச்சாங்க? இங்க பாருங்களேன். அதிர்ச்சி அவளை பார்த்தீங்களா? பாருங்க கத்தி குத்திருக்கானுங்க இவனும். அங்க பாரு அங்க போன்னு சொல்றாங்களோ. எங்க போ சொல்றான்? அந்த விரல் கை காமிக்கிறப்ப ஏமா நீ வரல? ஆமா இது சொல்றாங்க. என்ன நான் இந்த சைடு போறேன். மினி மார்ட். நீங்க பிளர் பண்ணாலும் ஜூம் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ல மூஞ்சி.
ஃப்ரெண்ட்ஸ் எங்க வாய்ஸ் கேக்குது இல்ல? கேக்குது. This game easy for Siva and hard for Nighthawk. கரெக்ட். அங்க பாருங்க ஒரு லைட் blink ஆகுது. வர சொல்லுதுங்க அங்க. ஆமாங்க போலாமா? அங்க போலாங்க. வர சொல்லுது. பரவாயில்ல ப்ரோ, இது எனக்கு தெரிஞ்சு சாயந்தர டைம் தான். ஒண்ணு பண்ணலாமாங்க? என்னங்க? ஏங்க ப்ளூ ஒரு விமானம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாமா. ஓ அப்ப விமானம் ஃபாரஸ்ட் மாதிரி தான். விமானத்துல இருந்து ஒரு பொண்ணு விழுந்திருக்கு. அது இங்க இருக்க எவனோ ஒரு காட்டுவாசி பையன் கத்தி எடுத்து குத்தி வச்சிருக்கான். யாரோ போனாங்க தொங்கிட்டு இருக்கான். மூச்சல் அடிட்டு தலைகளை கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. ஒண்ணு பண்ணலாமாங்க? சொல்றோம் நம்ம அதிகமா சத்தமா பேசினா செத்து போயிடும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் உங்களுக்கு இப்படி திரும்பி வச்சிருக்கேன். கேக்குதா? ஓகே. அந்த கோடு ஒன்று சைடில் வலது பக்கம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதாவது இங்கே அந்த கோடு தாண்டி நம்ம வாய்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம செத்துருவோம். அப்புறம் தூங்கிட்டு இருக்கானுங்க. ட்ரெஸ் எல்லாமே இருக்கானுங்க. ஆமாம் ப்ரோ, அமனமா ட்ரெஸ்ஸை திருடி இருக்கானுங்க. அட காட்டுவாசி பசங்களா. இங்கே தான் ப்ரோ கேஷாக இருக்கு ப்ரோ. நான் இப்போ கத்தி பேசணும் போல தோணுது. ஆனால் நிறைய பேர் லைவ் புதுசாக வந்தாங்க நினைப்பாங்க, கல் நெஞ்சுக்காரங்க உலகம் பார்த்து கூட கத்தாமல் இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா நான் கொஞ்சம் இருந்தேன் பார்க்க ரியல் ஃபிளாஷ் இருக்கான்னு பாருங்க. ஒர்க் ஆகலையா? என்ன பண்ணு தெரியல. ஐயோ பாரியா, அப்ப தெரியலனா அப்புறம் எப்படியா ஒர்க் ஆகலன்னு சொன்ன நீயே? ப்ரோ இன்னும் ப்ரோ லைட்டே இல்ல. வந்துருச்சு ப்ரோ, லைட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருட்டு கும்மிட்டு வந்தாதான் ஆட்டோமேட்டிக்கா விமானம். ஐயோ போனேன் என்னையா? நான் ககோஸ் போல எங்க விமானத்துல. ஐயோ அங்க வந்துட்டு சொன்னாங்களா என்ன சார் இவர் இப்படி உட்காரன்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துருக்காரு அப்படின்னு. என்னது அபாயம் மொழி இல்லையா? அந்த ரேடியோ எனக்கு தெரிஞ்சு பாருங்க ப்ரோ. விமானம் உழுவுறப்ப விமானம் உழுவுறப்ப எப்படி இதுக்கு வந்துச்சு? ஏறவே இல்லையே. 2% வச்சிருக்கேன். இதுக்கே சாவறா அப்புறம் 2% வச்சு இல்லைங்க நம்ம சாவும் ஃப்ரெண்ட்ஸ். இது பேசனானே சாவுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நான் மெதுவா பேசுறேன் மறுபடியும் எப்படி இத எடுத்துக்கிது எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ரெண்டு ஒண்ணுதான்டா அப்படின்னு அவங்க கேக்குற 2% நீங்க 2% கேட்டிங்கன்னா எங்க வாய்ஸ் அங்க குறைச்சிக்கிறோம். ஹலோ இருங்க செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஹலோ ஹலோ ஜாலியா பேசலாம். ஹலோ 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 அவ்வளவுதான் பிரச்சனை இல்ல ப்ரோ. அப்ப என்னோட டேய் கே போறா. இது கரெக்ட்டா இருக்குங்க. இது கரெக்ட்டா இருக்கு ப்ரோ. ஐயோ இதுவே நான் நினைக்கிற மாதிரி பேசலாமே. அதுக்கு இது பண்ணா போதும் இல்லையே. ஹலோ எதுக்குங்க வாயை பொத்தி கத்துறீங்க? அப்படியே இல்ல ரொம்ப ஏத்தணும். இது 5% இப்ப வைக்கணுமா? 4 ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஹலோ இப்படிதான் இருக்கணும். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பெர்ஃபெக்ட். இதுதான் பெர்ஃபெக்ட். வித்தின் 1 ஓல்ட் கேம் ப்ளீஸ் பண்ணுங்க. ஒரு நாள் கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா ஒரு நாள் பண்ணலாம் ப்ரோ. நன்றி. ஆமாங்க ஈவினிங் ஓல்ட் கேம் இருக்கு. ரீமேக் எங்கயா இருக்கு? ரீமேக் இருக்காதுங்க. ரீமேக்னா அப்படியே கிராபிக்ஸா மாத்திருக்கானே. ஏங்க ஈவில் 1 தானே? ஒண்ணுதாங்க. புரோக்கன் மாஸ்க் அதுதாங்க அது. நம்ம ஈவில் வித்தின்ங்க. நீங்க ஈவில் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ யோ போயா மெண்டல். மை மெண்டல். இதெல்லாம் ஜாலியா பேசலாம். லைட்டா தான் ப்ரோ. ஏமே லைட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாவே இப்ப கத்துறோம்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உங்க நல்லதுக்காக நாங்க நினைச்சோம்ச்சுங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு போயிடுவோம். ஆனா நீங்க திரும்ப திரும்ப அதையே பார்க்கணும். யோசிச்சு பாருங்க 18 நிமிஷம் வரான் கத்துறான் சாவறான் வரான் கத்துறான் சாவறான் நினைச்சா எப்படி இருக்கும்? நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நினைச்சேன் கேம் டைம். ஆனா 18 நிமிஷம் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா கரெக்ட்டுங்க கரெக்ட். நாங்க பேசணும் நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஏறுது பாத்தீங்களா? அடுத்து என்ன நடக்குது நமக்கு தெரிஞ்சு ஒரு கோர்வையா நம்ம பேசும்போது அது டக்குன்னு பிடிக்கும். 2 பேர் பேசினா டபுள் வாய்ஸ் எடுத்துக்குதோ இருக்கலாங்க. எங்க நான் ஒண்ணுங்கற நீங்களும் ஒண்ணுங்கறீங்க. 1 2 ஒண்ணு தான் சொன்னா. அப்பதான் நான் உங்களை விட கொஞ்சம் அதிகமா தாங்க சொல்லுவேன். சரி வாங்க ப்ரோ இப்போ நம்ம கிளியரா கேட்கணும். இப்போ நல்லா எனக்கு சவுண்ட் கேக்குது. இப்போ கேக்குதுங்க. இது எப்படி அக்சஸ் பண்ண? அக்சஸ்லாம் பண்ண முடியாது. அதுவா வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ஒன்றும் வேலை செய்யலையே ப்ரோ. ஏதோ பேசுதுங்க. லைட்டா கேக்குது ப்ரோ. ப்ரோ விமானம் மேல விழும்போது அது ஃபர்ஸ்ட் அதான் நான் சொன்னேன். விமானம் மேல வந்து கத்திட்டு இருக்காங்க. எனக்கு கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. அது எவனோ பதிவு செஞ்சிருக்காங்க அவன் கத்துறத. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு திடீர்னு வந்துருச்சியா? நான் எதிர்பார்க்கவே இல்லையா? நான் எப்படி விஜய் சுருக்கிட்டேன் அந்த மாதிரி சுருக்க வேண்டியதானே? யோ உங்களுக்கு சுருங்கிரே இருக்கும் ஆல்ரெடி. யோ எப்படி நான் வரும்னு நினைக்கவே இல்லைங்க. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்.
கண்ட்ரோல் பண்ணலாம் கீழே ஃப்ரெண்ட்ஸ். அந்த தொடக்கிற இவன் ரிஃப்ளெக்ஸே அவ்வளவுதான். ரிஃப்ளெக்ஸ் என்னைய மண்டை முடிவு போறீங்க. எதிர்பார்த்தேன். என்னங்க இப்போ இதுக்கு இருந்துச்சு ப்ரோ இது ஏதோ ஒரு வித்தியாசமான அமைதியா போயிட்டு mental இருந்தது. bro இது. திடீர்னு பார்க்கும்போது இந்த கேம் சவுண்டா ஏன் மெதுவாக பேசுறாங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு யாராவது வந்து கேட்பாங்க. ரொம்ப அக்கறை அந்த மாதிரி இல்ல, இது வந்து இதுன்னு சொல்லி. இப்போ நான் மறுபடியும் அந்த பிளேனுக்கு போய் கேட்கணுமா? ஆமாங்க அப்படிதாங்க இல்ல, கேட்காம பண்ணியாகணும். போலாமா? ஐயோ 15 நிமிஷத்துல கத்துனாலும் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். இல்லங்க இப்போ நான் மறுபடியும் அந்த இதை போய் கேட்டுட்டு அப்படி போகணுமா? கேட்கற அவ வரா, நான் கத்தாம இருக்கேன், அதை நான் பண்ணி ஆகணும். தாட்டி வரணும் பயப்பட மாட்டேன். எடிட்டர்ஸ் அதை எடிட் பண்ணி மாத்திருங்க. அந்த கத்துனது இருக்கக்கூடாது, கத்தாதது. அங்க பாருங்க ஒரு பேய் வருது அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. 4-5 தடவை வந்தா யாருக்கு பயமா வரும்? அதான் ஒரிஜினல் வந்தா கூட பயப்படலாம். ஏன் அவ ஒரு பொம்மை ட்ரெஸ் friends, போட்டுருந்தாங்க. பொம்மை. ட்ரெஸ் போட்டுருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த ஃப்ளைட்ல இல்லைங்க, எழுதிங்க ட்ரெஸ் போட்டுருந்தாங்களா இல்லையா? இல்ல போடல. ஹலோ 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 நல்ல போடலையா? போடலன்னு நினைக்கிறேன். ஆஹா. இப்ப நம்ம கத்தனோம்னா ஒரிஜினல் அந்த லைட்டா எர்த்தடிக்கும்ல, அந்த மாதிரி அடிக்கிறோமா? அது அது விதையில அப்படி பண்ணாங்க. ஒரு பண்ணாங்க அந்த விதை லெவலுக்கு போவாங்க. உங்க நிப்பிள்ஸ் மாட்டி விடலாம். அந்த பேட்டரி ரெண்டு இப்படி வச்சு கிளிப் போடுற மாதிரி நீங்க கத்துனீங்கன்னா உங்களுக்கு சாக்கடிக்கும். அப்ப நான் சட்டை போடாம லைவ் பண்ணணும். ஆமாங்க ப்ரோ. திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் இது பிராதுக்கார பையன் சத்தியமா கத்தல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன கான்செப்ட் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு 18 நிமிஷம் நம்ம அமைதியாக இருந்தால் போதும். பட் அப்படி இருக்க முடியாது. அதான பிரச்சனை. அந்த ஏன் எனக்கு தெரிஞ்சு வளையும் போது மேபி இவன் நம்ம சாகாமலே பண்ணி கேமை உடனே முடிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட வேணும்னே ஏதோ தில்லை கட்டி பண்ணியிருக்கான். நான் சிரிக்க மாட்டேன் ப்ரோ. அங்கே போயிட்டு நான் சிரிக்க மாட்டேன். யோ நீ சும்மா வருது என்னையா ஒரு இது இந்த மாதிரி பண்ணிட்டே வந்ததா? ஏங்க நான் ஒரு ஜட்டங்க. நீ ஜடம் தான் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்குறேன். இதை தாண்டி நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமில். அப்படிங்கிறீங்களா? ஏ எப்படியா நம்ம கம்மியா பேசணும்னு நினைப்போம். பட் ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து பிரேக் பண்ண பேசுங்க. ஏன்னா இந்த இடத்த தாண்டி அவனை நம்ம எல்லாரும் கூட்டா பின்னாடி பாப்பாங்க. அது வருவது நமக்கு தெரியும்ல. அப்புறம் ஏய் தலையில புடுகா அப்படின்னு தடையில உள்ளே வரும். ஐயோ பண்ணாம இருக்க முடியும். வாய் மட்டும் கொடுத்தீங்க. ஒப்ப சரியா என்ன சந்தோஷமா போட்டுருக்காங்க. 4-5 வாட்டி கத்துனானுங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பயாவது முடிச்சிட்டு போவோம். இதுதான் பார்த்தும் பார்க்காத மாதிரி கத்தலாம் நினைச்சா மனசுக்குள்ளே கத்தணும். மனசுக்குள்ளாரே இது திடீர்னு சொல்லுவாங்களா பொம்பளை விஷயத்துல ரொம்ப டீசெண்டான பேசாரு. என்னது பொம்பளை விஷயம்லாம் டீசெண்டானவனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தும்பல் வந்துருச்சு. கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. இல்ல வாய்ப்பு இல்லை. உன்னே முடிவு சத்தியமா அவனை வந்துச்சுன்னா ஓடி போய் சத்தியமா டென்ஷன் நான் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கேன். 5 நிமிஷம் தாண்டிட்டோம். 2 நிமிஷம் தாண்டிட்டோம். அமைதியாரு கொன்றுவோம். சத்தியமா மூக்க வெட்டி போட்டுருவாங்க முடியாது. தும்பல் வருது கிம்பல் வருதுன்னு இல்லை எனக்கு உண்மை ப்ரோ. நாங்கள் வந்து பயந்து வருது சொல்லலை. நேற்று வந்து ரூம் க்ளீன் பண்ணோம். முன்னாடி போனீங்கன்னா மைக் வயசு அதிகமாக எடுத்துக்கியா? இல்லைங்க ரூம் க்ளீன் பண்ணோம். அதில் வந்து எனக்கு அலர்ஜியாக தும்பல் வந்துகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். சத்தியமாக சொல்கிறேன். அவனை லைவ்லேயே மர்டர் பண்ண வச்சிடாதுன்னு சிரிச்சு வந்தால் கூட பரவாயில்லையா? சிரிச்சு புரியாதா கம்முட்ரா. இருட்டா இருக்குங்க. யாரும் சுத்துறாங்க. என்னடா காட்டு எவ்வளோ தள்ளிட்டு வரான். சான்சா தலைவன் இந்த டபுள் அடி கருவு முடிச்சவன நம்பாதீங்க. மொக்க பண்றாங்க உங்களை. என்ன போயிட்டு இதுதான் மார்க்கெட்டா? நான் ஆளா இருக்கேன் பார்க்கறதுக்கு. சுமார் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாட்டி போயிடுச்சு. பயம் போயிடுச்சு. ஒரு வாட்டி போயிடுச்சு. இதை மட்டும் நம்ம தாண்டிட்டோம்னா ஏன்னா எதிர்பார்க்காம வந்து இங்கே பாரு தொங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க கொண்டுருக்காங்க. பாருங்க வாயில வச்சுக்கிறது. அப்புறம் கரெக்டான இடத்துல கட்டு போட்டுருக்கானுங்க. கரெக்டான இடத்துல கட்டி போட்டுருக்காங்க. ஆமா கழுத்து பிடிச்சி போறாங்க. காலை வச்சு
கம்முன்னு போயா பாருங்க சிப்ஸ் கொடுத்தீங்க முடியாது ஐயோ, நீங்க நல்ல இப்ப வேலை நீங்க நேரத்துல ரெண்டு டொக்கு பேரும் இருந்து போறாங்க. பிரதிபந்தம் நீங்க நூறுக்கு ஒரு பாஸ் கிடைச்சா வச்சுக்கோங்க பண்ணணும். இன்னும் கொலை பண்ணிடாம விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கிறா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பெண்களை தான் டார்கெட் பண்ணி விட்டுருக்கானுங்க அப்பதாங்க கேஸ் கேம் ஸ்பைடர்மேன் ஃப்ளையிங் கிஸா ஆம்பளை பொண்ணா எவன் பாக்குறான் நீ எக்ஸ் கொடுத்துருக்கானுங்க தேங்காய் பண்ணு தேங்காய் பண்ணா ஆமா போயிட்டே இருக்கு. அந்த கதை இருக்காங்க இப்ப இங்க மேல இருந்து சொல்றத கண்டிப்பா வருவாங்க நீ பார்த்துட்டு இரு. நான் பார்க்கல, நான் பார்த்த பார்க்கல. பயப்பட எனக்கு மாட்டேன். தெரிஞ்ச இந்த போர்ட் மைக் மாதிரி இங்க மட்டும் தான் பேசணும் போல இந்த போர்டுக்கு கேம்க்கு வெளிய போ. இங்க வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சில பேர் நாங்கள் கத்தணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஃபோன் சொல்லுவாங்க ஆனா உங்களில் சில நல்லவங்க இருப்பீங்க அதனால நான் நான் நல்லவன் ப்ரோ வாய்ஸ் கரெக்டாக தான் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கு சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க கழுத்து கொடுத்து பாருங்க திருப்பாதீங்க, கலந்து திருப்பாதீங்க. ஆனால் நான் அப்படிதாங்க எனக்கு உண்மையாலுமே இந்த சீன் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு இப்போ நன்றி பார்த்து போங்க ஓ, இவங்க தான் திறந்தாங்களா? என்னங்க கடவுளே. கை காலு அது என்னங்க அது சாமானா சாமானா? என்ன அது போடலாம் மாதிரி ஏதோ இருக்கு bro. Yeah. Bye. Success. இது வரலாம் அவ்வளோவா இருக்கு. உள்ள வேலை ஃப்ரெண்ட்ஸ் திடுக்குன்னு வந்தான் பாருங்க பைத்தியம் முடிச்சவன் பைத்தியம் பிடிச்ச மொட்டை நாய். வா friends. அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க திறந்தாங்களா? பேய் திறக்கல. அவங்க தான் தொடங்க. இப்போ ரெடி ஆகிக்கோ. இப்போ இந்த டேப் கேட்க முடிச்சோட பின்னாடி ஏதாவது வரப்போகுது பார்த்துங்க. கையை வச்சு கேட்டு அப்படின்னு சுச்சுப்பா கமெண்ட்ஸ் நம்ம படிக்கும்போது மட்டும் பாஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதனால நம்ம சாக்கக்கூடாது 13 நிமிஷம் தான் 13 அமானுஷ நம்பர் ஓ நம்ம ஒரே இடத்துல நின்னா டைம் ஸ்டாப் ஆயிடுதா பயன்படுத்து. ஓ பார்க்காம வரல எதுவும் வரல. நீங்க ஒரு இடத்துல நின்னா அப்படியே டைம் ஸ்டாப் ஆயிடுது இங்கே அதான் பாருங்க. சொன்னேடா. அது அவ்வளோ பயமா ஒன்றும் இல்லை. அது ரீச் ஆகல ப்ரோ செல்லுவேலுங்க ஏய் அப்படிங்கிற கத்துனுச்சிய காதுல முதல் கொடுத்த உடனே எங்க- காதுல தான் கேட்கும் ஸ்கூலியே கேட்கும் ஷார்ட்டஸ்ட் லைவ் பேபி என்ன பண்ணுது இந்த மாதிரி சுத்தி இருட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுல்ல. தெரியாம இருக்குது. அங்க வரல ஒன்றும் நீங்க வரல. போனா போணும் பயப்படுற இங்க வேணா அளவுக்கு போலாம் அந்த ஃபர்ஸ்ட் நலுமிங்கனாலே செகண்ட்ஸ் பண்ணுவோம் இங்கிட்டு போனா அது மனசுமாவே வரும் நம்மள வச்சிருக்காங்களே. எங்கடி இருக்க எங்கடி இருக்க? போனுச்சு வர முடியும். ஆமாங்க ஏதோ ஒரு போனுச்சு சரி இதுக்குள்ள எங்கேயாச்சும் வருவான்னு நீ பார்த்துட்டே இரு. என்னடா நான் ஏன் ஸ்பெண்டர்மேன் கார்டு பார்த்தா பயம் இருக்காது. பார்த்தா பயம் இருக்காது. நீங்க நம்ம நம்பர் இருக்கிற like சவுண்டா இல்ல யாரோ ஒருத்தங்க அவன் வந்தாலே விரிச்சு போட்டு வந்தான்டா. அங்க நல்ல கை கை என்ன இது? ஆமா இந்த நான் பார்க்கல. வந்துட்டு போயிட்டா? அது மரத்துல தொங்கிட்டு நிக்கி. அது ஆஹா. வளருது. கத்திட்டாரு. ஓ கத்தி விட்டாப்பா. முடியற டைம்லயா? ஆமா லாஸ்ட் நேரத்துல போய் கத்தி விட்டாரு. மெதுவா தான் கத்தனேன் ஏங்க 7 நிமிஷங்க சே சரி நான் வேற சைடு போறேன் அந்த சைடு வேணாம் எந்த சைடு போனாலும் இதான் நான் நடக்கும் வேற சைடு போறேன் அந்த பிளைன் சரி சைடு இப்போ சவுண்ட கம்மியா பேசிக்கிட்டு நன்றி பெஸ்ட் கேம் ஃபார் தஞ்சை சீட்டிங்னு வரும் ப்ரோ பேசவே மாட்டேங்கிறீங்க ஆளும் பேசுறேங்க அப்படின்னு சிமெட்ரி கல்லறை போலாங்க நன்றி ஏன்னா ஐயோ, அடுத்த கத்துற மாதிரி வாரம் வரவே வராது அப்படின்னு ஏங்க இப்போ எதை வச்சு அது ஒருவேளை அது நம்ம லைட்டா அதாவது கத்துற மாதிரி ஒரு அந்த மாதிரி சவுண்ட்னா அதுவே கத்துறோம்னு வச்சுக்குவோம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7 வருஷமா பேசிட்டு இருக்கும்போது 7 வருஷத்துலயும் நம்ம பேசாம இருந்ததே இல்லையா ஒரு வாட்டி கூட ஈவன் சப்டைட்டில்ஸ்ல பாட்டு வந்தா கூட அதை தான் பேசிட்டு இருப்போம் ஆனா இப்ப பேசாம விளையாடு அதுதான்டா கேம் அப்படின்னு கதறான்னு சொன்னா அது நான் ஒத்துக்கிறேன் வரும்போது திரும்பி பார்த்து போவோம் என்ன வேணா பண்ணிக்கலாம் பேசவே கூடாதுன்னா என்ன பண்றது இப்போ எங்க தெரியாது அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கணும் இதனால நீங்க பக்கத்துல போய் பார்க்காதீங்க ஜூம் பட்டன் இருக்கு ஸோ அது ஆபத்தா இருந்துச்சுன்னா நம்ம வேற பதிவு போய்க்கலாம் அதுக்கப்புறம் பழகிடும் இல்ல இப்ப பழகிடுச்சு அது இருக்க பாதைக்கு நம்ம எதுக்கு போய்கிட்டு நம்ம இப்ப எனக்கு பழகிடுச்சு இப்ப எது பார்த்தா நான் பைத்தியம் ஏதோ வருது போல நான் போய் சொன்னேன் அப்படி நினைச்சேன்
இதனால நீங்க அப்புறம் பக்கத்துல போய் கண்ணு பாருங்க. கலங்குது. Zoom பட்டன் அது இருக்கு. வேற. ஸோ அது ஆபத்தா இருந்துச்சுன்னா நம்ம வேற பதிவு போய்க்கலாம். பாருங்க கும்மி இல்லை இருட்டாயிடுச்சு. ரொம்ப இருட்டாகுதுங்க. அப்போ இந்த இடத்துக்கு போகாதுன்னு அர்த்தம். அதானே டைம் ஓடுதே. டைம் ஓடும். ஆனா எனக்கு தெரிஞ்சு கத்தக்கூடாது. சும்மா டைம் ஓடுறது சுத்தர மெத்தட் மாதிரி தான் இது. கத்தாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அது பார்க்கவே இல்லைங்க வீடியோவை. ஏய், இடம் மாத்தி விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இடம் மாத்தி விட்டுருச்சு. அந்த சங்கு கேக்குதா? ஆமா ப்ரோ நீங்க சுத்திட்டே இந்த இருந்தாங்க. மாதிரி சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சுன்னா மட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை, பயம் நம்ம இருக்காது. எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போக வச்சிரும். ஸோ நம்ம வந்து இதா இருக்கணும். வரல, எதுவும் வரல. ஹோம் ஸ்டேட்டு மினிமார்ட் தான் இப்போ போன அந்த மார்க்கெட்டா இங்க வா இங்க தான் போக அது சொல்லுது. அந்த புள்ள அந்த நேரம் ஸ்டார்டிங் நம்ம திரும்ப போகும்போது ஒரு இடத்துல இருந்து அந்த போனாங்க இடம் அந்த தாங்க நீங்க புள்ள. போகணும். அப்போதான் கதையில் ஒரு முன்னேற்றம் வரும்னு நினைக்கிறேன். எங்க வேணா போய்க்கலாம்னு சொன்னாங்க. ஆனா நான் தாங்க சொன்னேன் மழை இட்ஸ் மை தியரி. கேம் முன்னாடி பார்த்தங்க எங்க போனாலும் அது ஒரு ஒரு பிளாக் லைட் வந்து இல்ல இல்ல அங்க பாருங்க சிக்னல் அப்ப கிறுக்கனாங்க அந்த பேய். நான் கேக்குறேன் சிக்னல் பண்ணி உன வா வாங்குது சவுண்ட் எல்லாம் இந்த ஒரு மரம் ஆடுற சலசலப்பு சவுண்ட் இருக்குதுங்க. அப்ப இங்க கொஞ்சம் வருதுங்க. பதஸ்தம் ஆக்குது, அது வேற ஒண்ணும் இல்லை. அந்த பதஸ்தம் ஆக்கி அது அந்த வரும். லைட் அடிக்கிறீங்க பிளிங்க் அப்ப நீ பிளிங்க் வந்து அதையே ஃபாலோ போய் பண்ணி சேர்ந்துருவேன். போய் சேர்ந்துரு. பிரேம் ப்ரோ இன்னைக்கு பார்க்க ரொம்ப என்ன ஃப்ரெண்ட் சொல்றேன் இருக்குது வீடியோ இதுதான் உன்னை ஹெவியா லைக் பண்ண வச்சத. ஓ நீங்க தான் பிரேமா அப்படிங்கம்மா அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஒருவேளை நம்ம ரியல் லைஃப்ல ஒரு கேமரா எடுத்து இப்படி போலாம் போலயே. அப்ப random கீர் ஃபெஸ்டிவல் இது ப்ரோ எங்க வேணா என்ன வேணா நடக்கும் இந்த கேம் பார்க்கவே இல்லையா? அப்போ இந்த கடகடன்னு வரும்போது கண்ணை மூடிட்டு. அடுத்து வேற சைடு போனா வேற மாதிரி தான் நடக்கும் போலீங்க இது. அப்படியா இருக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். இந்த மான் ஒரு அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள மான் வந்திருக்குமா? அங்க பாரு அங்க பாரு. இந்த பாருங்க அந்த பாருங்க பாருங்க. இது இருக்கு. நீங்க அங்க பாருங்க. நான் பாக்குறேங்க. கத்தறாங்க ஒரு ஏங்க, கண்ணுல திறந்து பாருங்க. பெண்களுக்கு கண்ணை ஆபத்தா திறந்து தோ பாருங்க. வரேன். எனக்கு வருது பாருங்க. இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணாங்களா? டிஜி கேம் கம்ப்ளீட் பண்ணாங்களா? கண்டினியூ வாட்சிங் ஒன்லி கமெண்ட். ஐயோ பதஸ்தத்திலேயே முடிச்சுட்டாங்க. கடைசியாக ஏதாவது பெருசாக வரும்னு பார்த்தேன், ஒன்றுமே வரல. சார் எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ஒன்று தலை வெடிச்சு போட்டு வந்தேன். அதுலேயே நான் திகிலாகி அப்புறம் இந்த வீடியோ வந்து எங்கேருந்து எது வரும்னே தெரியாமல் பயந்து நான் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த போது பீதியில் பேதியே ஆன மாதிரி ஆகி போச்சு. அதாவது அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்களா. நாங்கள் இந்த வீடியோ பார்த்த வரைக்குமே எனக்கு வந்து பிடிப்பட்டது என்னன்னா, நம்ம வந்து சுவாரஸ்யமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது தான் அதை வந்து அட்டைப்பிடிக்க நம்ம கண்டுக்க முன்ன வரும்போது கத்துவோம். ஆமா அந்த டைம் எதிர்பார்க்கவே இல்லை அது வரும்னு. ஆனால் எனக்கு இப்போ வரைக்குமே ஹார்ட் பீட் கேட்குது. ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து கத்திட்டு வந்து ஒருவேளை இந்த கேம் எப்படி இருக்குன்னு நான் நினச்சேன்னா, இப்படி இவங்க சத்தப்படி பேசும்போது மயங்கி விழுந்துடுறாங்க, திரும்ப ஒரு இடத்துலேருந்து வராங்க, திரும்ப மயங்கி இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் போல் அப்படின்ட்டு நான் வந்து என் மைண்ட் செட்டை வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ற டைமில் பொத்தக்கட்டின்ட்டு வந்து இந்த ஃப்ளைட்டில் பின்னாடி வந்து நின்றுச்சதே பாருங்க. அச்சோ ஹார்ட் ஒரு நிமிஷம் அப்படி எனக்கு இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறப்ப பாருங்க, நான் ஃபுல்லாகவே ஒன்றில் செவத்தை பார்த்துட்டு இருந்திருப்பேன், இல்லை அந்த லைட்டை பார்த்துட்டு இருந்திருப்பேன். அதாவது இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் பார்க்குறேனோ இல்லையோ, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கழுவி ஊற்ற போறீங்க மேடம். நீங்கள் அங்கே பார்க்குறதுக்காக நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண இந்த வீடியோவை கொள்ளணும்னு முடிவு பண்ணி சில வீடியோலாம் சஜஸ்ட் பண்ணி கொண்டு வராங்கப்பா. அவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு இந்த வீடியோ, அதுதானே அவங்க போல இருக்கு. ஸோ நம்மளை இந்த இது வீடியோ வந்து வேற லெவலில் பங்கம் பண்ணி விட்டுச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணல, கொஞ்சம் இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு, கொஞ்சம் நாங்கள் பயந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்